ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 66. சத்குரு பகவான் பாட்டி சித்தர் எப்பொழுதும் மருத்துவத்திற்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். யாரும் உடல்நலக் குறைவுடன் காணப்பட்டால் பாட்டிக்கு சுத்தமாக பிடிக்காது. பக்தனுக்கு எதிர்காலத்தில் ஏற்படவிருக்கும் வியாதிகளையும் தனது கூரிய நுண்ணிய பார்வையால் அறிந்து கொண்டு அந்த நோயை தீர்த்து விடுவார்கள். தனது கனிவான பார்வையால் அல்லது ஸ்பரிசத்தால் அல்லது தீய சொற்களால் திட்டி தீர்த்து அவர்களிடமுள்ள வியாதிகளை பெற்றுக் கொள்வார் நம் பகவான் பாட்டி சித்தர். இதில் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட புற்றுநோயும் அடங்கும். பாட்டியால் குணப்படுத்த முடியாத வியாதிகளே இவ்வுலகில் இல்லை. தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நோயை தீர்த்து நல்ல உடல் நலத்தை ஆரோக்கியத்தை வரமாக தந்தருள்வார்கள். திரு சிவசேனாதிபதி அவர்கள் முற்பிறவியில் செய்த பாவத்தின் காரணமாகவோ அல்லது கர்ம வினைகளின் காரணமாகவோ இவரது கைகளில் கருப்பு புள்ளிகள் கொஞ்சம் பெரிதாக உருவாக ஆரம்பித்து விட்டது. அது குஷ்டமாக இருக்கலாம் அல்லது தொழுநோயின் ஆரம்ப கட்டமாக இருக்கலாம். இவர் மருத்துவரிடம் எவ்வித பரிசோதனையும் செய்து கொள்ளவும் இல்லை. பகவான் பாட்டியிடமும் இது பற்றி ஏதும் கூறவும் இல்லை. ஆனால் ஒருமுறை பகவான் பாட்டி சித்தர் இவரது இரு கைகளையும் பிடித்து தனது கைகளால் வருடி விட்டார்கள். இவருக்கோ தனது கைகளில் உள்ள கரும்புள்ளிகள் மறையவே பாட்டி வைத்தியம் செய்வது போல் வருடி விடுகிறார்கள் என நன்றாக தனது ஆழ்மனதில் புரிந்து கொண்டார். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், பாட்டியிடம் எதுவும் தெரிவிக்காமல் பாட்டிக்கு எப்படி தெரிந்தது என்பதுதான். பாட்டி சித்தர் வருடிவிட்ட 4 நாட்களில் கைகளில் உள்ள கரும்புள்ளிகள் அத்தனையும் மறைந்து விட்டன. எல்லாம் பாட்டியின் கருணை. நம் பகவான் பாட்டி சித்தருக்கு திரு சிவசேனாதிபதி அவர்கள் இவ்வியாதியை குணப்படுத்தியமைக்கு நன்றி கூற நினைத்து கொடுமுடி டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்திற்கு விரைந்து சென்றார். 4 நாட்கள் கழித்து இவர் பாட்டியின் முன் அமர்ந்தவுடன் பாட்டி தன் இரு கைகளையும் இவர் முன் காண்பிக்க இவருக்கோ பேரதிர்ச்சி. ஆம், 4 நாட்களுக்கு முன் இவரது கைகளில் இருந்த கரும்புள்ளிகள் அத்தனையும் பாட்டியின் கைகளுக்கு புலம்பெயர்ந்து இருந்தன. வருத்தத்தில் வெம்பினார் திரு சிவசேனாதிபதி அவர்கள். இவருக்கு ஏற்பட்ட வியாதியை தனதாக்கி கொண்டார் தான் தோன்றி மலையரசி. ஆம், சித்தர்கள் மகான்கள் நினைத்தால் பக்தர்களுடைய கர்ம வினைகளை வியாதிகளை ஏன் தேவைப்பட்டால் மரணத்தை கூட அவர்களால் தனதாக்கிக் கொள்ள முடியும். மருத்துவ கடவுளான மகாவிஷ்ணுவின் அவதாரமான தனவந்தரி பாட்டி சித்தரை வணங்கி துதித்து தியானிப்போமாக. ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.